இந்த ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படின்னு நல்லா சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விசித்ரா மேம சரியா வச்சு கலாய்ச்சு விட்டாங்க மாயா. ஸோ, இதனால நம்ம விசித்ரா அவர்கள் செம்ம கான்ல இருக்காங்க மாயா மேல. ஸோ, ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா வந்து பார்க்க போறோம். ஸோ, இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ, லைக்க போடுங்க, வீடியோ பாருங்க. வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போலாம். இன்னைக்கு காலையிலேயே எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேரண்ட் டீச்சிங் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, இந்த விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து ஜாலியாக வந்து பேசிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு பேச்சு வந்து வருது. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களேப்பா, அது இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விச்சு மேடம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாயா அவர்கள் வந்து ஒரு மாதிரி கவுண்டர் கொடுக்குற மாதிரி என்ன சொல்லிட்டுறாங்க அப்படின்னா, 4 பேர் 4 விதமாக பேசுகிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீங்கள் 40 பேரால பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ, இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உரண்டி விடுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த பின்னாடி பேசுகிறது, அது மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்கள்ல, பேக் ஸ்டாப்பிங் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ, அதை மீன் பண்ணி தான் சொன்னாங்களாம் மாயா அவர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கிட்ட வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்படி சொன்ன உடனே விசித்ராவுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. காண்டாயிட்டு என்னடா அந்த பசங்க இப்படியெல்லாம் பேசுதுங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் பயங்கரமாக பிடிச்சி கலாய்க்கிறாங்க, காரி துப்புறாங்க, பயங்கரமாக திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி கூல் சுரேஷ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் வந்து விசித்ராவுக்கு எதிராக வந்து பேசியிருப்பாங்க. ஸோ, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாயா அவர்கள் வந்து ப்ரூட்டல் அட்டாக் பண்ணிட்டாங்க சும்மா வார்த்தைகளின் மூலமாக. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ, அதனால் வந்து நாவினால் சுட்டவடு ஒன்றுமே வந்து விசித்ரா மேடமுக்கு வந்து ஆறவே இல்லை. ஸோ, மாயா மேலே செம்ம காண்டாக தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. சொல்ல போனாக்கா பேசக்கூட இல்லைன்னா பார்த்துக்கோங்க. ஸோ, இது எவ்வளோ தூரம் போய் முடியும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. பட் எனிஹவ் நம்ம விசித்ரா மேம் அதை வச்சு பயங்கரமாக ஸ்கோர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரண்ட பேசுகிறீங்க, அதாவது இந்த பின்னாடி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மீனிங்கில் தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மாயா அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ, மறுபடியும் ப்ரூட்டல் அட்டாக் வந்து பண்ணியிருக்காங்க மாயா. ஸோ, இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.